ஜனவரி 28 எபிசோட் தாங்க பார்க்க போகிறேன். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இங்கே கர்ணாவை கூட்டிகிட்டு வந்திருக்காரு கேடி கூட்டிகிட்டு வந்தோன்னா புலம்பிட்டு இருக்காரு. நான் அனாதை தானே, எனக்கு யார் இருக்கா என்ன இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே கீழே அங்கேயே படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கேடி வந்து சமாதானப்படுத்தி எழுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க இந்து வந்துடுறாங்க. நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு இந்து அப்படியே கைத்தாங்களா கூட்டிகிட்டு வந்து அங்கே உள்ளே உட்கார வைக்கிறாங்க. இது உனக்கு சாப்பாடு எடுத்துனாங்க, சாப்பாடு எடுத்துன்னு சொல்லி சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் அவர் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாரு. அப்படியே இவங்களே ஊட்டி வச்சு வாயெல்லாம் தொடச்சி விட்றாங்க. அப்படியே ஷாக் ஆகி கண்ணை பார்த்துட்ருக்காரு. நானாக அதை தானே அப்படி இப்படின்னு சொல்லி பேச, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கழுத்தில் இருந்த தாலியை பார்க்குறாரு. அவங்க அம்மாவோட தாலின்னு யோசிக்கிறாங்க. எங்கள் அம்மா முகத்தை கூட நான் பார்த்துக்கல, எங்கள் அம்மாவோட அன்பு தான் இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லி இது பண்ணுறாரு. அப்புறம் தமிழுமே அவரை தூக்கி அப்படியே மெதுவாக படுக்க வச்சு தூங்க வச்சுறாங்க. மறுநாள் காலையில் எந்திரிக்கிறாரு. அப்போது இந்தி ஏஞ்சி வாட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நீ தானே இந்த வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம்னு கர்ணா கேட்க, சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமானு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோட்டோ மேலே சத்தியம் பண்ணாங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைட்டு. அப்போ யார் பண்ணியிருப்பா? சரி உங்கள் அம்மா மேலே பண்ணனால நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. சிசிடிவி இது அதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போது போலீஸ்லேருந்து வந்துட்டு யார் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க ஃபோன் நம்பரை வந்துட்டு கர்ணா வாங்கிக்கிறாரு. அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஃபோன் நம்பர் இருக்குது. அதை பார்த்து ஷாக் ஆகி போயிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.